லாஸ்ட்டாக ஒரு பாடல் சொல்கிறேன். இந்த பாடலை வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ, இல்லை வீடு சேர்த்து வைக்கிறீங்களோ, இல்லை வந்து நகை பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பாடலை வந்து உங்களோட அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. இந்த பாடல் குறிப்பிட்ட பாடல். இது ஒன்று சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பாடுற மாதிரி அவங்க ஆடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, சலங்கான வேந்தர் தமக்கஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நகரக்குழி அணுகார், துஷ்டநோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. கூடுமான வரைக்கும் இந்த பாடல் படிக்கும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். சலங்கான வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார்னா எப்பேற்பட்ட யம பெருமானோட வந்து சண்டைக்குமோ இல்லை வந்து அதை விட கொடியமான ஒரு துன்பத்திலேயோ நான் வந்து அஞ்ச மாட்டேன். துலங்கா நகர கோழியானுகாரனா நம்ம வந்து இருக்கையிலே மோசமான வினைகள் இருக்கு. அந்த மோசமான வினைகள் வந்து நகரக்குழின்னு சொல்லுவாங்க. அந்த நகரக்குழி கூட நான் அஞ்ச மாட்டேன். அதுக்கப்புறம் துஷ்டநோய் அணுகார், எப்பேற்பட்ட மோசமான வியாதி வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். கலங்கார் புலிக்கும் கரடிக்கும்னா எவ்வளவு பெரிய கொடிய மிருகங்கள் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். கந்தன் நன்னூல்ல கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து முருகர் என் கூட இருக்க, நான் தைரியமா இருப்பேன்ற அர்த்தம் தான் இந்த பாடல். இந்த ஒரு பாடலை உங்களோட குழந்தைக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல கொடுத்துட்டு போங்க. அது வந்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து ஒரு 12 தலைமுறை 20 தலைமுறை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தி வேலை செய்யறது வந்து நான் உணர்ந்த விஷயம். இதுதான் உங்களுக்கு உங்க பசங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து.